Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம வீட்லயே குல்ஃபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் panல பால் சேர்த்துடலாம். நான் அதுக்காக 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் கொதிக்கிற வரைக்கும் ஃப்ளேமை ஹைல வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிடாம இருக்கிறதுக்காக அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. பால் நல்லா பாயில் ஆனதும் 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சிடுங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. அதோட ஓரங்கள் எல்லாம் ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கோங்க. பால் நல்லா குறையிற அளவுக்கு அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் அதில் சுகர் சேர்த்துடலாம். அதுக்காக 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்திருக்கேன். கொஞ்சம் க்ரீமியான டெக்ஸ்சர் வர்றதுக்காக கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துருக்கேன். கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா கொஞ்சம் சுகர் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரையிற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதும் இது 2 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ ரெண்டையும் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் வர்றது வரைக்கும் அதை பாயிலாக விட்டுடுங்க. அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி அதை ஆற வச்சிடலாம். இந்த டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். குல்ஃபிக்கு நல்ல திக்காக க்ரீமியாக இருக்குது. இதை குல்ஃபி மோல்டில் ஊற்றிடலாம். உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இல்லைன்னா நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பில் கூட ஊற்றி வச்சிடலாம். இதை குறைஞ்சது 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ குல்ஃபி நல்லா செட் ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த குல்ஃபி மோல்டை வச்சிங்கன்னா குல்ஃபி ஈஸியாக இளகி வந்துடும். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குல்ஃபி நல்லா செட் ஆகிருக்கு, அழகாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே குல்ஃபி செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.